திருச்செந்தூர் தோப்பூர் பகுதியில் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. வீதிகளிலும் வெள்ளம் ஆறு போல பாய்ந்தோடுகிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம் இணைகிறார். செந்தில் ஆறுமுகம், கூடுதல் தகவல்கள். திருச்செந்தூர்ல 2 நாளா 3 நாளா கனமழை பெஞ்சிட்டு இருந்ததுனால திருச்செந்தூர் பக்கத்துல உள்ள தோப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல கிராம மக்கள் ஆனா அவங்க வீடா சின்ன சின்ன வீடுகளா இருக்கும். அந்த வீடுகளை சுற்றிலும் மழை நீரானது வீடு சுத்தி போக வீடுகளுள்ளேயும் மழை நீர் புகுந்திருக்கு. அவங்களோட வாழ்வாதாரங்கள்ல நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க வீடை விட்டு மாடியிலையும் அவங்களோட உறவினர்கள் வீட்லயும் அவங்க தஞ்சம் புகுந்திருக்காங்க. ஆனா அந்த ஊர் மக்கள், அந்த ஊர் இளைஞர்கள் அந்த தோப்பூர் இளைஞர்கள் அவங்களே கொஞ்சம் கலெக்ட் பண்ணி காலையில மதியம் சாப்பாடுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அதிகாரிகளும் இன்னைக்கு காலையில பார்த்துட்டு போயிருக்காங்க, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனா இந்த மழை நீர் சூரியன் உதிச்சு வெயில அடிச்சாதான் இந்த தண்ணீர் ரொம்ப குறையும். அதுக்கிடையில குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது போக நிறைய இடங்கள்ல தோண்டி விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் தோண்டி விட்டாதான். அது போக இந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிரதான ஒரு ஓடை ஒண்ணு இருக்கு திருச்செந்தூரை சுத்தில. அந்த ஓடையை கிளீன் பண்ணான்னா இந்த மாதிரி தண்ணிகள் எங்கேயுமே தங்காது. அந்த ஓடையில சுத்தம் பண்ணி ஆழம்படுத்தினாலே அந்த தண்ணீர் பூரா போயிரும்னு அந்த மக்கள் சொல்றாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.